ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம் இப்போ மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். சதையாக இப்போ பிரிச்சுட்டேன், எலும்பு தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இந்த எலும்பு மட்டும் ஒரு குக்கரில் போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 விசில் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் எலும்பும் நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும், குழம்பு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் போல் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இது நாம் 2 ஆனியனுக்கு, பெரிய பெரிய ஆனியன், இது ஒரு 4 ஆனியனுக்கு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அந்த ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கினாதான் அது டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்காக நான் தனியாக எலும்பு மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு இதோடு கூட போட்டோம்னா சதை மட்டும் நல்லா வெந்திருக்கும், எலும்பு வெந்திருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா எலும்பு வெந்திருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா எலும்பு இன்னும் கொஞ்சம் அதுலேயே நம்ம சதையோடு போட சொல்ல இன்னும் நல்லா கொஞ்சம் குக் ஆகிடும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கோம், பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இது நல்லா லைட்டாக அந்த பச்சை வாடை போன பிறகு நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 3 தக்காளியும் சேர்த்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆனியனை கூடவோ குறைச்சலாவோ போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம அந்த எலும்பு வேகத்துலேயும் கொஞ்சம் சால்ட் போட்டுப்போம், அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய வாசம் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. மட்டனில் இந்த மாதிரி எலும்பு தனியாக, சதை பகுதி தனியாக இது பண்ணிங்கன்னா, குழந்தைங்கிட்ட எலும்பு போச்சுன்னா கூட அவங்களும் கடிச்சு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நான் சதை வச்சுருக்கேன் இல்லையா, அதை எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். அப்போ தான் அதனுடைய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அந்த கலரே மாறும், மட்டன் கலரே ஒரு ஒயிட் கலர்லாம் மாறும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும், விட்டு விட்டு வதக்கணும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் விட்டு விட்டு வதக்கணும். ரொம்ப கூட இது பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் கழித்து விட்டு விட்டு வதக்கிறப்போ அந்த கறி அந்த எண்ணெயோட கூட சேர்ந்து நல்லா இதுவாகும், சீக்கிரமாகவும் குக் ஆகும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போது கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா எப்படி செய்யறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மட்டன் மசாலா போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனை கமகமன்னு வெளியிலலாம் கூட அப்படியே வீடு முழுக்க இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற எலும்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியையும் நம்ம இதோட கூட தான் சேர்த்துட போகிறோம். அதை பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. பாருங்கள், எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். அது வரைக்கும் நாம் கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றாமல் இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டன் தண்ணியை ஊற்றிக்கலாம். பத்தாததுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றி கலரி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா கலரி விட்டதும் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், விசில் அடங்கிச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ மட்டன் குழம்பு அவ்வளோ வாசனையாக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே நம்ம மட்டன் எலும்பில் 4 விசில் விட்டுருக்கோம். அதோடு சேர்த்து இதோ 4 விசில் விட்டுருக்கோம். எலும்பு தனியாக, சதை தனியாக பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வெந்திருக்கும் எலும்பு சேர்ந்து. இதில் ஒரு டவாவில் நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக அது கிரேவி பதத்துக்கு வரும். இல்லைன்னா அது குக்கர்லேயே இருந்ததுன்னா தண்ணியாகவே இருக்கும், அது சீக்கிரமாக
கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வராது. இப்போ வந்து நல்லா திக்காயிருச்சு. இப்போது நம்ம கொரியண்டர் லீஃப் போட்டாச்சு, பெப்பர் போட்டுட்டோம் லாஸ்ட்டாக. இப்போ வந்து அட்டகாசமான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மணமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை, நான் இது எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரச சாதத்துக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்படி நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் எலும்பு தனியாக சதை தனியாக பிரித்து வேக வச்சிங்கன்னா தான் எலும்பையும் வந்து நல்லா கடித்து சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இதில் வந்து குழந்தைங்கிட்டலாம் எலும்பு போயிடுச்சுன்னா பசங்க அவ்வளோவா சரியாக சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள் ஒரு அட்டகாசமான ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.